ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த கரண் என்ற மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரத்திற்கு உதவுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாசலில் முட்டியிட்டு காத்திருந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று மக்களுடைய குறைதீர்ப்பு நாள் கூட்டமானது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறுவது என்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள குறைதீர்ப்பு நாள் கூட்ட அரங்கில் குறைதீர்ப்பு நாள் கூட்டமானது நடைபெற்று வந்தது. மாவட்டம் முழுவதிலிருந்து இப்போ ஏராளமான மக்கள் தங்களுடைய புகார் மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அளித்து அவர்களுடைய கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை அடுத்த சாம்பகுளம் பகுதியைச் சேர்ந்த கரண் என்பவர் அவருடைய சகோதரரும் இவரும் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய சூழலில் கடந்த 20 முறைக்கும் மேலாக வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் தாங்கள் பட்டதாரி என்பதால் ஒரு வேலை கொடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்தும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதால் வழக்கம் போல இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க வந்த நிலையில் அவர்களை மாற்றுத்திறனாளி நல அலுவலர்கள் யாரும் கண்டுகொள்ளாததால் அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கு நுழைவாயிலேயே வெயிலில் முட்டியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழலானது நிலவியது. இதனை அடுத்து அங்கிருந்த சக பொதுமக்கள் அந்த மாற்றுத்திறனாளியை மீட்டு அருகாமையில் இருந்த இருக்கையில் அமர வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் மனுவோடு வந்த மாற்றுத்திறனாளிகள் 1 மணி நேரத்துக்கு முன்பாக வெயிலில் நுழைவாயிலேயே காத்திருக்க வைத்த சம்பவமானது இந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.